இது மகிமை நேரம். இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பயப்படாதே என்று ஆண்டவர் தமது வார்த்தையை அனுப்பி நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து கலங்காதே என்று ஆண்டவர் கூறுகிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி நாளைய தினத்தை குறித்து நாம் கலங்கக்கூடாது. ஏன்னா நம்ம சரீர அளவில் 1 இன்ச்சு கூட நம்மளால் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. பின்ன நம்ம கவலைப்படவும் கூடாது. கவலைப்படுவது வீண் தான். ஆண்டவர் நம்மை பார்த்து கலங்காதே, பயப்படாதே என்று கூறுகிறார். தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு தருவதற்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர நம்மளுக்கு ஆசையாக இருக்கிறாரு. ஆனால் நாம் என்னென்னா, ஐயோ நாளைக்கு என்ன உடுப்போம், நாளைக்கு என்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இம்மைக்குரியவர்கள் அல்ல, உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. நம்ம எப்பொழுதும் இம்மைக்குரிய காரியங்களை குறித்தே நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஐயோ நான் இனி படித்து முடிச்சோடனே எனக்கு எப்படி வேலை கிடைக்கும், எனக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும், நான் எப்படி இந்த வீட்டை கட்டுவேன், நான் எப்படி என் குடும்பத்தை ரன் பண்ணுவேன், அப்படி என் பிள்ளையை நான் எப்படி திருமணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்மைக்குரிய காரியங்களை மாத்திரமே நம்ம குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் என்னென்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது தேடணும். இம்மைக்குரிய காரியங்களை குறித்து நம்ம பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம முதலாவது தேடும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 19ஆவது அதிகாரம் 16வது வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நிகழ்வு இருக்குன்னா, ஒரு வாலிபன், ஒரு ஆஸ்தியுள்ள, மிகுந்த ஆஸ்தியுள்ள ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்துல நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகா கேட்கிறாருன்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கட்டளைகள் எல்லாம் கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாலிபன் சொல்றான், பெருமையா சொல்றான், நான் சின்ன வயசுல இருந்தே எல்லா கட்டளைகளும் ரொம்ப நேர்த்தியா கேர்ஃபுல்லா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்றான். நம்ம கூட நிறைய டைம்ல நான் ரொம்ப பரிசுத்தமா வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவிக்குரிய பெருமை சில வேளைகள்ல வந்துருதுன்னு இந்த வாலிபனும் நான் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா பெருமையாக சொல்கிறாருன்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உனக்கு இருக்கிற ஆஸ்தியை விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா என்ன நன்மையை நான் செய்யணும்னு சொல்லி கேட்குறாருல்ல, உனக்குள்ள ஆஸ்தியை நீ விற்று தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னதை கேட்ட உடனே இந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்திக்காரனாக இருந்ததுனால ரொம்ப சோகமாக என்ன பண்ணிட்டாராம், திரும்பி போயிட்டாராம். நான் கூட நினச்சேன், எல்லாவற்றையும் வித்துட்டு தரித்து எல்லாம் அவங்க ரிலேட்டிவ் அல்லது அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களுக்குலாம் அவங்க சொத்தை எழுதி கொடுத்துட்டு ஆண்டவர் பின்னாடி வந்துருவார் போலுன்னு நினைச்சேன். ஏன்னா அவராக தான் கேட்குறாரு. ஆண்டவர் போய் அந்த வாலிபனை பார்த்து நீ என் பின்னாடி வான்னு சொல்லலை, அந்த வாலிபனாக தான் பார்த்து ஆண்டவர்கிட்ட போய் கேட்டது என்ன பார்த்தா இந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததுனால நான் எப்படி அதை வித்துட்டு நான் வர முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக என்ன பண்ணிட்டாராம், வீட்டுக்கு போயிட்டாராம். சரியா, நம்ம கூட சில வேலைகளில் யாராவது கஷ்டம்னு சொல்லி வந்தால் நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப கஷ்டப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என நம்மளை ரொம்ப மேன்மையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் நமக்கு முன்பாக கஷ்டப்படுகிறவர்களுக்கு நம்மிடத்தில் இருக்கிறதே அவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும், கொடுத்து உதவுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். ஆடம்பர வாழ்க்கையை துறந்து கஷ்டப்பட்ட ஏழை எளியவர்களுக்கு நாம் உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். நம்ம நம்ம பாராட்டுற அந்த இரக்கம் தான் நம்மளுக்கு என்ன செய்யுமா, மேன்மை
பாராட்டும். அதனால நீங்க இறங்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். பாருங்க, பரலோகத்துல நம்ம என்ன பண்ணணும்? பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். நம்ம இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து மாத்திரம் நம்ம எப்பவுமே பேசிட்டே இருக்கோம். உலகத்தின் காரியங்களை குறித்து அதுக்காக மாத்திரம் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஐஸ்வர்யங்களை சேர்க்கிறோம். ஆனா பரலோகத்துல ஐஸ்வர்யத்தை சேர்ப்பதற்கு மறந்து போய் விடுகிறோம். பிரியமானவர்களே, பொக்கிஷத்தை நாம் இங்க சேர்த்தோம்னா திருடை திருடிட்டு போயிடும், பூச்சிகள் அரித்து விடும். நம்ம பரலோகத்துல சேர்க்கும் பொழுது அதை திருட முடியாது, அதை பூச்சும் அரிக்க முடியாது. நம்மளுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கதான் எது இருக்கும்? நம்மளுடைய இருதயம் இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு 100 பவுன் நகையும் ஒரு 1,00,000 ரூபாயும் நம்ம வச்சுருக்கோன்னு வச்சுருக்கோங்களேன். அதை வச்சுட்டு நான் வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னா என்னுடைய சிந்தனை ஃபுல்லாக வீட்டு மேலே தான் இருக்கும். ஐயோ, நம்ம நகை இப்போ கரெக்டாக இருக்குமா, அல்லது யாரோ திருடி இருப்பாங்களோ. இப்போ அதுக்கு தான் என்ன வச்சுருக்குறாங்க, எல்லாருமே கேமரா மாட்டியிருக்காங்க. என்ன கேமராவை அடிக்கடி மொபைலில் எடுத்து பார்த்துக்கிறது. யாராவது வந்திருக்குறாங்களா, ஏதாவது நம்ம வீடு சேஃப்டியாக இருக்குதா, எல்லாமே செக் பண்ணிகிட்டே இருக்கிறது. என்ன ஏன்னா நம்ம பொக்கிஷம் எங்கே சேர்த்து வைக்கிறோம், நம்ம இருதயம் அங்கதான் இருக்கும். நம்ம ஒருவேளை ஆவிக்குரியவர்களாக நம்ம பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவர்களாக நம்ம இருப்போமானால் நம்முடைய திங்கிங் எப்படி இருக்கும்? அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம எங்கெல்லாம் சொல்லலாம், நம்ம இன்னும் யாருக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணணும், இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும், இவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆத்துமாக்களை சேர்ப்பதிலேயே நம்முடைய இருதயம் வாஞ்சியாக இருக்கிறோம். யாரோ வழி தவறி போகும் பொழுது ஐயோ இவங்க வழி தவறி போறாங்களே, இவங்க ஆண்டவர் இடத்துல நம்ம கூட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம பரலோகத்துல பொக்கிஷம் சேர்ப்பதிலேயே நம்ம என்ன பண்ணோம்? நம்ம இருதயம் வாஞ்சியாக இருக்கும். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நாம் தேடும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வாஞ்சிக்கும் போது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். நாம் எப்பொழுதும் காத்திருக்கும் மனிதனாக விழித்திருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும், விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளை பெற்று தக்க விதமாக அந்த லெக்கை நோக்கி நம்ம கரெக்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ட்ராக்ல நம்ம வெற்றிகரமாக ஓடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த வாலிபன் தான் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததுனால அந்த விற்று கொடுக்க மனதில்லாமல், ஏழைகளுக்கு இறங்க மனதில்லாம ரொம்ப சோகமா திரும்பி போயிட்டாங்க. ஆனா நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே, நான் உனக்கு தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு தர பிதா பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நீங்க இனி பயப்படக்கூடாது, நீங்க எதை குறித்தும் கலங்கக்கூடாது, எதை மாத்திரம் தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவோம்? மற்றவங்களுக்கு உதவி செய்கிற வழக்கம் நம்மளுக்கு வந்துவிடும். நம்ம உதவி செய்ய பரலோகத்துல நம்ம பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்டே வருவோம். நம்மளுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இருதயமும் எதை தான் வாஞ்சிக்கும்? பரலோகத்தை தான் வாஞ்சிக்கும். பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்ப்பதிலேயே நம்முடைய சிந்தனை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யம் வர நாம் காத்திருக்கிறவர்களாக இருப்போம். நம்ம அப்படி காத்திருந்து விழித்திருந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தான் தேவனுடைய ராஜ்யத்தை தர பிரியமாக இருக்கிறார். அதனால நீங்க எதை குறித்தும் கலங்காதவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தை தேட எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக எங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, எங்களை நாங்கள் உங்களுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ராஜ்யத்தை நீங்கள் எங்களுக்கு தர பிரியமாக இருக்கின்றபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, நீங்கள் எங்களை பயப்படாதன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிற பிள்ளைகளாக இருக்கணும் தகப்பனே. எங்களுடைய பொக்கிஷத்தை நாங்கள் பரலோகத்தில் சேர்க்கிறவர்களாக இருக்கணும் சுவாமி. அப்பா, நீங்கள் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை மகிமை